இந்த படத்தை 94வது படமாக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். 95, 96 படம் வரும்போது நான் இந்த சொன்னார் மன்சூர் சொன்னார் இல்லையா, அதனால் நான் என்ன நினச்சேன்னா ஷோலே மாதிரி ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னோம். அதுக்காக ஏறக்குறைய 4 மாதங்கள் வந்து ஒரு ஜிப்சி ஜீப்பு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், ஒரு மேனேஜரு, நான் 4 மாதங்களாக 35,000 கிலோமீட்டர் வந்து இந்தியா முழுக்க கார்லேயே ட்ராவல் பண்ணும். ஒரு இடமா எங்கே இருக்குன்னு தேடி அதுக்குள்ளே 2-3 படங்கள் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ வந்து இப்போது டைமண்ட் பாபுவோட அப்பா வந்து, டைமண்ட் பாபு தான் எங்களுக்கு மக்கள் தொடர்பாளர். அப்பா அடிக்கடி வருவார். அப்பா அவர் வந்து ஒரு சஜஷன் சொல்கிறார், சார் நீங்கள் இந்த படத்தை கேப்டனோட 100வது படமாக பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா வந்து பிரம்மாண்டமாக நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு. எனக்கு பயம், ஏற்கனவே வந்து 4 மாதம் லேட் ஆகிடுச்சு, அடுத்து படம் பண்ண இது தள்ளி போயிடுச்சுன்னா 1 வருஷம் ஆகிடுமேன்னு ஒரு பயத்தில் எப்படி சார் பண்ணலாம், இல்லை சொல்ல முடியும் நம்ம இருந்து பண்ணலான்னு சொன்னால் நான் சொல்லிட்டு ஓகே சார் எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைன்னு. அப்போது இந்த 94வது படமாக ஆரம்பிக்கப்பட்ட கேப்டன் பிரபாகரன் 100வது படமாக மாறியது வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்துங்கிற எங்களுடைய மூத்த சகோதரர்கள் தான். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இப்போது விஜயகாந்த் சார் லைஃப்பில் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கும்.